டாட், அந்த $1,00,000 கேபிட்டலா போட்டு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமே. ஜான், நீங்க அந்த பணத்தை நான் வாங்கணும்னு விரும்புறீங்களா? ஆமாம்னு சொல்லுங்க. உங்கள யாராவது ஒருத்தர், இல்லைனா இல்லைனாவது சொல்லுங்க. என்னால கிரஷம் கூட பார்ட்னர்ஷிப்ல சேர முடியாது. ஏன் முடியாது? மக்கள் அவரை நம்ப மாட்டாங்க. அப்படின்னா வேற யார் கூடயாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாமே. டாட், $100,000 அது சாதாரண பணம் இல்லை. கடவுளே, இந்த நாள் வரும் என்று நான் ஒருபோதும் நினைச்சதே இல்லை. எனக்கு தெரியும், இதை எப்படியெல்லாம் நியாயப்படுத்த முயற்சி பண்ணினாலும் இந்த பணத்தை நான் வாங்கினா அது ஒரு நேர்மையற்ற செயல். அது உங்களுக்கும் தெரியும். உனக்கும் 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 உங்க எல்லாருக்குமே தெரியும். வாங்க, அதை ஒத்துக்கோங்க. இத பத்தி யாருக்கும் ஒருபோதும் தெரிய வராது. ஆனா நமக்குள்ளையாவது ஜான், உலகத்துக்கு நாம எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா இந்த 4 பேருக்குள்ளையாவது ஒருத்தருக்கொருத்தர் உண்மையா இருப்போம். சொல்லுங்க. போலித்தனக்காரங்க, பொய்யர்கள், வேஷதாரிகள், திருடர்கள். உங்களை விட நானும் எந்த விதத்திலும் நல்லவ இல்லை. நம்ம ஆன்மாவை நாமே நிர்வாணமா பார்த்துட்டோம். அது சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கே அருவருப்பா நாறுது. சரி, ஏன் யாருமே எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்க? ராபர்ட், அதுல எந்த தப்பும் இல்ல. தப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா அது சரியும் இல்ல. $100,000 அது ரொம்ப பெரிய பணம் டாட். $100,000 அது ரொம்ப பெரிய பணம் டாட். டாட், நீங்க அந்த பணத்தை ஏன் மறுத்தீங்க? நாங்க என்ன நினைப்போன்னு பயந்ததால தானே. ஆமாம் ஜான். அப்படின்னா இத பத்தி யாருக்கும் ஒருபோதும் தெரிய வராது. நம்ம 4 பேரை தவிர. ஆமா ஃபாதர். யார் அது? என்னால சரியா பார்க்க முடியல. அது மிஸ்டர் மார்ஷல் மாதிரி தெரியுது. மிஸ்டர் மார்ஷலா? டோர் பெல் ஒலிக்கிறது. ஆமாம், அது மிஸ்டர் மார்ஷல் தான். தேர்ட் நேஷனலோட பிரசிடென்ட்டா? ஆமாம். அவர் இங்கே எதுக்காக வந்திருக்காரு? ஃபாதர், அவரை உள்ள வர சொல்லட்டுமா? ஆமாமா, கண்டிப்பா உள்ள வர சொல்லு. ராபர்ட், பேசுறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நாளைக்கு தானே நீங்க கோர்ட்ல விட்னஸ் ஸ்டாண்ட்ல ஏற போறீங்க. ஆமாம் ஆமாம், நான் கவனமா இருப்பேன். அடடா, எல்லாரும் ஆஃப்டர்நூன்ல வீட்டுக்குள்ள தான் இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க மிஸ்ஸஸ் பால்வின்? நீங்க எப்படி இருக்கீங்க பால்வின்? நாங்க இப்போதான் வெளியே கிளம்ப போறோம். வாய்வி. ஓ, என்னால நீங்க வெளியே போக வேண்டாம். நான் சொல்ல போறதையும் நீங்களும் கேட்கலாம். பால்வின், இந்த வாரத்துல எப்போ வேணாலும் தேர்ட் நேஷனலுக்கு வாங்க. உங்களுக்காக ஒரு ஜாப் காத்துக்கிட்டு இருக்கு. உண்மையாவா சொல்றீங்க மிஸ்டர் மார்ஷல்? உண்மை இல்லாம நான் இதை சொல்ல மாட்டேன்.
இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நான் கிரஷமை போய் பார்த்தேன். அவர் உங்களுக்கு கொடுத்த ஆஃபரை பற்றியும் சொன்னார். ஆனால் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தப்பு என்று நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை உங்களை வைத்து செய்ய வைக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். பால்டுவின், அவர் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மரியாதையை கொடுத்துருக்கார். கோர்ட்டில் நீங்கள் அவருக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் தன்னோட குற்றத்தை முழுசாக ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டாரா? ஆமாம், நடந்த எல்லா உண்மையையும் அவர் சொல்லிட்டார். மிஸ்ஸஸ் பால்டுவின், நாளைக்கு எல்லாரும் சொல்ல போகிற அதே வார்த்தையை தான் நானும் சொல்கிறேன். உங்கள் கணவரை நான் மனப்பூர்வமாக மதிக்கிறேன், மரியாதை செய்கிறேன். தயவு செய்து அவரை பாருங்க. அவர் அழுதுகிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியலையா? ஹலோ நண்பர்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனே வரும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி.